மேடம், உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க யாரு? ஆண்டி, அதிகமா மழை எந்த ஏரியால பெய்தோ அந்த இடத்துல அரிசி பருப்பெல்லாம் கொடுக்க சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதான் கொடுத்துட்டு போலான்னு சொல்லி எத்தனை பேர் இருக்காங்க கணக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். முக்கியமா வீட்ல ஆம்பளைங்க இல்லைன்னா பணமே கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அதனாலதான் கேக்குறேன். பணம் கொடுக்குறாங்களா? எவ்வளோ? 50,000 ரூபாய். 50,000? அது ஏன் விடுவானே? எப்படின்னு இவகிட்ட இருந்து வாங்கிடணும். ஆண்டி சொல்லுங்க, உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் என் பையன் மட்டும்தான் இருக்கும். மழை வந்துச்சு இல்லையா, அந்த வெள்ளத்தோடு வெள்ளமா என் புருஷனும் போயிட்டாரு. என்ன செய்யறது? நானும் என் பையனும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அந்த மழைக்காக கொடுத்த நிவாரண பொருள், அப்புறம் அந்த பணம், அதெல்லாம் எப்பமா கொடுப்பீங்க? அட பாவமே, அப்படியா? சரி சரி, இப்பயே கொடுத்துருவோம். அப்புறம் மேல சொல்லுங்க. மழை பெஞ்சிச்சு இல்லையா, அந்த வெள்ளத்தோட வெள்ளமா என் புருஷனும் அடிச்சிட்டு போயிட்டாரு. எப்பமா கொடுப்பீங்க அந்த நிவாரண பொருள் எல்லாம்? ஐயோ, என்ன திருப்பி அதே சொல்றீங்க? நீ தானே மேல பார்த்து சொல்ல சொன்ன, அதான் சொன்னேன். ஏன் பத்தலையோ? கூரை மேல ஏறி போய் சொன்னாதான் தருவீங்களோ? மேல பார்த்து சொல்லுங்கன்னா மேல பார்த்து சொல்லுங்கன்னு இல்ல, அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். உங்க வீட்டுக்காரர் வெள்ளத்துல அடிச்சிட்டு போனாரு, நீங்க ஏன் போய் காப்பாத்தலையோ? காப்பாத்துறதுக்குள்ளதான் அவர் அடிச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் எங்க இருந்து நான் காப்பாத்துறது? எப்பமா கொடுப்பீங்க அந்த பணத்தை? இப்ப கொடுத்துருவோம் ஆண்டி. யார் இந்த பொண்ணு? யார் மணி? நீங்க? நான் அவளுடைய புருஷன். ஆண்டி, என்ன இது? உங்க புருஷன் உயிரோட இருக்கிறாரு, செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்க. பணத்துக்காக இப்படி எல்லாம் செய்வீங்களோ? ஆத்தோட போனவரு திரும்பி வருவாரு, நான் மட்டும் நான் கனவா கண்டேன். ஏதோ கொஞ்சமாச்சும் கொடுத்துட்டு போமா அந்த பணத்துல. பணம் வேணுமா? பணம் ஒரு மண்ணும் கிடையாது.